ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க இருக்கிறது என்சிபி. அதாவது அரசியல் பிரமுகர்களுக்கு சம்மன் அனுப்ப என்சிபி முடிவு செய்திருக்கிறது. முக்கிய அரசியல் கட்சி ஒன்றின் மாவட்ட செயலாளருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவரின் தம்பி ஒருவருக்கும் சம்மன் அனுப்ப இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். அரசியல் பிரமுகர்களுக்கு என்சிபி சம்மன் அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசியல் பிரபலங்கள் 2 பேருக்கு விரைவில் அதிகாரிகள் சம்மன் அனுப்ப இருக்கிறார்கள். தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை விரைவிலே இந்த சம்மன் அனுப்பக்கூடிய பணியை மேற்கொள்ள இருக்கின்றது. முக்கிய அரசியல் கட்சி ஒன்றினுடைய மாவட்ட செயலாளருக்கு என்சிபி சம்மன் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருவருடைய தம்பிக்கு என்சிபி சம்மன் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. இந்த 2 நபர்களும் இந்த கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று வந்ததும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே எந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த வெளிநாட்டிற்கு சென்றார்கள், எதற்காக சென்றார்கள் என்பது தொடர்பாக விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி, அவருக்கு என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்ப இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சி ஒன்றினுடைய ஒரு முக்கிய பிரமுகருக்கும் அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் 3000 கோடி ரூபாய் போதைப் பொருள் வழக்கிலே என்சிபி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்குடன் அரசியல் பிரமுகர்கள் 2 பேர் கென்யாவிற்கு சென்று வந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே கென்யா சென்று வந்த பின்னணியின் மூலமாக அவர்களை பிடித்து நேரில் விசாரித்து அவர்கள் மூலமாக பல்வேறு தகவல்களை எடுக்க என்சிபி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முக்கிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்று வந்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபர் ஒருவரின் தம்பியும் அவரோடு சேர்ந்து சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த 2 அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களை அழைத்து என்சிபி அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் மேற்கொண்டு வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற விவரங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.